வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, திருமணமான அடுத்த நாள் பிரிவு அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா வியூஸ் போனால் தான் உடனுக்குடன் வீடியோ போட எனக்கு ஒரு ஆசை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, திருமணமான அடுத்த நாளே பிரிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்தில் புதன், அதாவது 2, 5க்கு அதிபதி புதன் திக்பலமாக இருக்கிறாரு. நீசமாக இருந்து திக்பலமானாவே பலம். இது லக்னத்தில் புதன் 2, 5க்கு அதிபதி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால இன்னும் பலம் ஜாஸ்தி. புதன் சூப்பராக இருக்கிறாரு. 2, 5க்கு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. ஓகேங்களா? இப்போது 2க்கு அதிபதி நல்லா இருக்குது. 7க்கு அதிபதி பாருங்கள், செவ்வாய் நீசமாக இருக்குது. 12க்கு அதிபதி செவ்வாயும் நீசமாய் தான் இருக்குது. சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையில் இருக்குது. அதாவது 12க்கு அதிபதியும் 3க்கு அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்குது. சரி, இதை பார்த்துட்டோம். லக்னாதிபதி உச்சமாக இருக்குது. அது சுக்கிரன் உச்சம். சனி 10ல் இருக்குது, நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? இந்த பையனுக்கு இது ஒரு பையனோட ஜாதகம். இந்த பையனுக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் பேங்கிங் செக்டாரில் தான், அதாவது புதனோட காரகத்துவத்தில் தான் தொழிலும் அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம ராகுக்கு எது தோஷம் கூட, ராகு கூட 6ல் தான் இருக்குது. எல்லாம் ஓகேங்க. இங்கே பாருங்கள், நடக்கிற தசாபுக்தி தான் காரணம். இப்போது இந்த பையன் சந்திரன் எங்கே இருக்குது பாருங்கள், மேசத்தில் இருக்குது. அங்கே பரணி நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு. சுக்கிர தசை. நீங்கள் வேணால் குழந்தை பிறந்த நட்சத்திரம் போய் பாருங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு சுக்கிர தசையில். இப்போ அந்த பையன் பிறந்திருக்கிற தசை சுக்கிர தசையா. சுக்கிரன் ஒரு 11 வருஷம் கர்ப்பசல் போக 11 வருஷம். அதுக்கப்புறம் இருக்கிறது சூரிய தசை ஒரு 6 வருஷம். அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம், 24 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் பாருங்கள், செவ்வாய் தசை வருது. இப்போ இந்த செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தா மாரகாதிபதி. அதாவது மாரகாதிபதி செவ்வாய். 12ஆம் அதிபதியும் மாரகாதிபதியும், அதாவது சந்திரன் மாரகாதிபதி, செவ்வாய் மாரக வீட்டில் அமர்ந்திருக்கிறது. இப்போது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. அப்போது பரிவர்த்தனையான யோகம் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், அவர் மாரகாதிபதி, மாரகத்தை செய்வார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது எப்படி மாரகத்தை செய்வாங்க அப்படின்னா, நம்மளை விட, அதாவது நம்ம செத்து போயிட்டா கூட பரவாயில்லை, ஆனால் நம்ம இருந்து அனுபவிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வர வரைக்கும் மாரகாதிபதி வேலையை பவர்ஃபுல்லாக செய்வார் மாரகாதிபதி. இப்போது இந்த செவ்வாய் யாருன்னா, எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, படுக்கை அறை சுகம் கொடுக்குற இடம். அதாவது இந்த 2ம் பரிவர்த்தனை இருக்கிறது ஓகே, அவருக்கு நல்லா தான் இருக்கும். பட் இதனால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கொஞ்சம் போட்டு பாருங்கள், புரியலன்னா திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சந்திரன் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், செவ்வாய் அந்த வீட்டில் உட்காந்துருக்குது. அதனால் மாரகத்தை செய்யணும். சரி, செவ்வாய் திசை வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் அப்படி கம்முன்னு இருந்திருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே பையன், வேறு பசங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வந்தாங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. ஏன்னா 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்குது. 33க்கு அப்புறம் லேட்டாக திருமணம் பண்ணுங்கள். ஏன்னா 2க்கு அதிபதி நல்லா இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்குது, செவ்வாய் தசை நீசமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா 12ஆம் இடம் நீசம், மாரகாதிபதி கூட இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அடுத்த நாள் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாகவும் பிரச்சனையில் தான் ஓடிட்டுருக்குது. கேஸ் வரையும் டைவர்ஸ் வரையும் போயாச்சு. அடுத்தது வரது பாருங்கள், ராகு தசை. இந்த ராகு எங்கே இருக்குது பாருங்கள், 6ல். ராகுக்கு கால் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் தான் ராகுக்கு அத்தாரிட்டி. இப்போ என்னென்னா, சுக்கிரன் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் 11ல் உச்சமாக. இப்போ ராகு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ராகு பக்கவா, அதாவது குருவோட காலில் உட்காந்துருந்தா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ராகுவோட காலில் உட்காந்துருந்தா அந்த பையன் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடுவான்.
கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான். குரு 7ல் இருக்கிறது தப்பு இல்லை, வக்ரமாக இருக்கிறது தான் தப்பு. ஏன்னா 7ல் குரு வக்ரமாக இருந்தால் அவங்களுக்கு திருப்திகரமான ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி மனைவி கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாதிரி போய் மாட்டி இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதுக்கு தான் ஒரு தடவை விட 4 ஜோசியர்கிட்ட கேட்டு பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இது பொண்ணோட ஜாதகமும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டே வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி வேறு ஏதாவது போயிருப்பாங்க. கொஞ்சம் டச் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், ஊர்லேயே இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை. வணக்கங்க. தேங்க்யூ.